அப்போ உங்களுடைய நோக்கம் என்னது? அங்கே கட் அவுட் வச்சது எதுக்கு வச்சிங்க? வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு கடலூர் அஞ்சலி அம்மாள். அப்போ வன்னியர்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவான். அடுத்து நாடாருக்கு காமராஜர். ஒன்று நாடார் சமுதாயம்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க. அது பிறகு ஒரு எஸ்சி பட்டியலின சமுதாயத்தை மக்களுக்கு எல்லாம் வந்து அம்பேத்கரை வச்சு ஏமாத்திடலாம். அவர் முக்குலத்தோருக்கு வந்து வேலுநாச்சியார் ஃபோட்டோ போட்டால் எல்லாருமே கட் அவுட் வச்சா எல்லாரும் போதும். அப்படி தானே வச்சிருக்கீங்க, ஜாதி ரீதியாக தானே வச்சிருக்கீங்க. அதானே உண்மை. அப்போ உண்மையிலே உங்களுக்கு அந்த தலைவர்களுக்கு மேலே அக்கறை இருந்துன்னா நீங்கள் நேர்மையான ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க, ஊழல் இல்லாத ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க. காமராஜர் சிலையில் எல்லாம் போய் நிற்கணும். நீங்கள் எதுக்கு ஈவேர சிலையில் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ண அந்த ஆளுக்கு சிலையில் போய் நிற்கிறீங்க? நீங்கள் அவர் என்ன ஒழுக்கம் போது குளிப்பாரு? அவர் கேளுங்க. கி வீரமணிட்ட கேட்டு சொல்லுங்க இந்த தகவலை மட்டும். ஒழுங்கா குளிப்பாரான்னு கேட்டு. வரக்கூடிய அரசியல் வந்து பாஜக விசஸ் தாவேகா தான் இருக்குமா என்ன? அண்ணாமலை விசு விஜய்னு இருக்கும். அண்ணாமலை விசஸ் விஜய். ஆமா, விஜய் அவ்வளவுதான் தான் இருக்கும். ஏன்னா வேற யாரும் அதை கேட்க மாட்டாங்க. இவரே வந்து திமுகனுடைய டூப்ளிகேட்டா வந்துட்டு நிழல் ஜெராக்ஸ் காப்பி. அதான் ஆட்சி நடத்த போறாரு. ஒன்றிய அரசுங்கிறது நீங்க பிரதமர் அங்கிருந்து பெருந்தன்மையோட உங்களை வாழ்த்தியாச்சு. அது சம்பிரதாயம். அவங்க பிரதமர், அதனால வாழ்த்துறாரு உங்களை. அப்போ அந்த இதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிற வார்த்தைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற இங்கிலீஷ் வேர்டை அப்படியே பயன்படுத்தியிருக்காரு பிரதமர். அதை அப்படியே அவருக்கு வந்து பதில் சொல்றீங்க. நீங்க அதே இதை அப்படியே நீங்க அதுக்கு அந்த ட்வீட்டோட சேர்த்து பதில் பண்றீங்க. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு அடிச்சாங்க.